வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 4ல் காஸ் லா அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ காஸ் லா ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி இதோட பேசிக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து காஸ் லா பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் காஸ் லா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தட் டு ஃபைண்டு எதுக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் when there is a symmetric charge distribution. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இட் ரிலேட்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இது வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. பட் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் என்ன க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் க்ளோஸ்டு லூப்பாக இருக்கும்போது தான் இந்த காஸில் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை வச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே நம்ம டீட்டெயிலாக தனித்தனி வீடியோவாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் வெறும் காஸ் லா பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, காஸ் லா என்ன சொல்லுது, ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அது எந்த சர்ஃபேஸ்னால் இருக்கலாம், பட் அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கலாம். ஒரு சிமெட்ரி, ஒரு நான் சிமெட்ரி, ஒரு ரெகுலர் ஷேப், இர்ரெகுலர் ஷேப், என்ன வேணால் இருக்கலாம், பட் அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். இஸ் ஈக்குவல் டு த 1 by epsilon naught டைம்ஸ் ஆஃப் நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு வித்தின் த சர்ஃபேஸ். ஓகேங்களா, 1 by epsilon naught டைம்ஸ் ஆஃப் நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். இதுதான் காஸ் லா. ஓகேங்களா, காஸ் லா மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதலாம், phi இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் E டாட் ds. E டாட் டிஎஸ்னல் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா, E டாட் டிஎஸ்னல் தான், டிஎஸ்னு இது வந்து சர்ஃபேஸ். ஓகேங்களா, க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போ இதுக்கு என்ன வரும், சார்ஜ் என்க்ளோஸ்டு பை Q. இது சார்ஜ் என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே ஈன்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் பாயிண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ். டிஎஸ் அப்படிங்கிறது வெக்டார் ஏரியா. ஓகேங்களா, ஏரியா க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இது இம்பார்ட்டன்ட், அவுட்வேர்டு. ஓகேங்களா, அவுட்வேர்டு. ஓகேங்களா, ஸோ Q அப்படிங்கிறது Q என்க்ளோஸ்டு இஸ் த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ், அந்த டோட்டல் சர்ஃபேஸ்க்கான இது. ஸோ எப்சிலான் நாட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஸ்பேஸ் ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் யூஸ்டு இன் த டெக்ஸ்ட் இஸ் கால்டு, என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே காஸ் லாவில் யூஸ் பண்ணுற சர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தோன்னா காஸியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் an hypothetical surface choose to explore the symmetry for calculating the electric field. ஸோ காஸியன் சர்ஃபேஸ்னு எங்கே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் இருக்கா, இந்த டயக்ராம் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதில் வந்து நம்ம ஒரு 3 சர்ஃபேஸ் எடுத்துருக்கோம், S1 S2 S3 அப்படின்னு சொல்லி ஒரு 3 சர்ஃபேஸ் எடுத்துருக்குமா. முதல்ல S1 மட்டும்தான் பார்த்தோன்னா ஒரு சர்க்குலாக ஸ்பியராக இருக்குது, ஒரு ரவுண்டாக இருக்குது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே வந்து பார்த்தா ஒரு மாதிரி க்ளோஸ்டு சர்ஃபேஸாக மட்டும்தான் தெரியுது. ஏ க்ளோஸ்டு ஆஃப் வேரியஸ் ஸ்பேஸ் கேன் பி சரௌண்டட் பை த சார்ஜஸ். Qன்னு ஒரு சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குது. கரெக்டாக S1 இஸ் இஸ் ஸ்பெரிக்கல் ஸ்பியர். S1 மட்டும்தான் அப்படி இருக்குது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோஸ்டு சர்ஃபேஸாக மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன, த நம்பர் ஆஃப் the net electric flux is the same through all the surface. net electric flux பார்த்தோன்னா எப்படி இருக்கும், எல்லாத்துலேயும் அப்படி வெளியே போகிறது எல்லாமே பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த S1னாலும் சரி, S2னாலும் சரி, S3னாலும் சரி, வெளியே போகிறது எல்லாமே எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு த்ரூ அவுட் த சர்ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. வேரியஸ் ஆஃப் த நெட் flux through the any closed surface surrounding by a charge, point charge Q is given by Q by epsilon naught and the independent of the shape of the sphere. ஸோ அந்த ஸ்பியரோட ஷேப்பு, க்ளோஸ்டு சர்ஃபேஸோட ஷேப்பு வந்து வேறையானாலும் அதில் நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன இருக்குது, சேமாக இருக்குது. கரெக்டாக, நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காஸியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த சர்ஃபேஸ் பாருங்கள், ரெண்டாவது எக்ஸாம்பிள், த சார்ஜ் இஸ் அவுட் சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் இன் ஆர்பிட்டரி ஷேப். ஓகேங்களா, இங்கே அவுட் சைடில் இருக்கிறதும் இன்சைடில் இருக்கிறதும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் என்டரிங் த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் லீவிங் த சர்ஃபேஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் என்டரிங் த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு த
number of leaving the surface. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். The charge is outside the closed surface is the arbitrary shape. Any field lines entering the surface leaves at the another point. Verifying this electric flux through the closed surface that is surrounding no charge is zero. ஸோ இங்கே வந்து ஃப்ளக்ஸ் வந்து என்டரிங் ஃப்ளக்ஸும் லீவிங் த ஃப்ளக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எங்கே என்டர் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்டோடும் இருக்குது. சேம் அதே தான் சார்ஜ்லேயே இருக்குது. ஸோ இப்போ அதோட டெரிவேஷன்ஸ் பார்க்கலாம். A single point charge inside the closed surface. நான் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷேப் வச்சுருக்கேன், ஓகேங்களா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஒரு Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் மட்டும் வச்சுருக்கேன், ஓகேங்களா. Q அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் சார்ஜ் மட்டும் வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் Q அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் சார்ஜ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளஸ் சார்ஜுக்கு டிஸ்டன்ஸ் ஒரு ரேடியஸ் இருக்குது, ஆர்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இதை சுற்றி எல்லா சைட்லேயும் சார்ஜ் என்ன பண்ணிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருக்குது சார்ஜ், ஓகேவா. ஸோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பர்டிகுலரான சர்ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுதான் ஏரியா. அந்த இதை வந்து டெல்லி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. கன்சிடர் த பாயிண்ட் ஆஃப் சார்ஜ் Q ப்ளஸ் Q லொக்கேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஓகேங்களா. ஒரு சென்டரில் வச்சுருக்கேன். லெட் ds is the infinitely small area the surface of the distance r in the charge. The magnitude of the electric flux at the ds due to the point charge. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா F/Q del Q, ஓகேங்களா. ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, யூனிட் சார்ஜ், ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் Q டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்மால் சர்ஃபேஸில் நான் பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கும் டேரெக்டாக தான் இருக்கும், இதுக்கும் நார்மல் வரைஞ்சோன்னா டேரெக்டாக தான், இதுக்கு ஒரு நார்மல் வரைஞ்சோன்னா என்ன இருக்கும், இந்த டேரெக்ஷனில் இருக்குமா. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு டேரெக்ஷனில் தான் இருக்குமா. ஸோ when a charge is at the center of the sphere, the electric field is everywhere normal to the surface and consider the magnitude. ஸோ நார்மல் இந்த சர்ஃபேஸுக்கு ஒரு நார்மல் வரையணும்னு வச்சுக்கோங்க. இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு நார்மல் 90 டிகிரியில் ஒரு நார்மல் வரையணும். அது எந்த லைனில் இருக்கும், ஃபீல்ட் லைன்ஸ் போகிற அதே டைரக்ஷனில் இருக்குமா, கரெக்டாக. அப்போ மேக்ஸிமமாக இருக்கும், ஓகேங்களா. ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஃப்ளக்ஸு மேக்ஸிமமாக இருக்கும். ஏன் இங்கே வந்து 0 90 டிகிரியாக இருக்கும்போது நமக்கு வந்து 0 ஆகிடும். ஸோ 0 இருக்கும்போது மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸை பற்றி நம்ம முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ளக்ஸு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ளக்ஸு இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டாபிக் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேங்களா. ஸோ அடுத்து போகலாம். ஸோ சார்ஜ் என்க்ளோஸ்டு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த ஏரியா d5 is equal EDS இது கூடவே என்ன இருக்கும், காஸ் தீட்டான்னு இருக்கும். ஏன் காஸ் தீட்டாவோட வேல்யூ ஒன்றா இருக்கும்போது நமக்கு வந்து வேல்யூ இருக்கும். In the radial of direction cos theta is equal to 1 using the definition of solid angle ds cos theta by r square. So we found it as a d phi is equal to q by 4 pi epsilon naught d phi, ஓகேங்களா. ஸோ இது வந்து d phi அப்படிங்கிறது சாலிட் ஆங்கிள். ஸோ அதோட வேல்யூ நான் என்ன போட்டிருப்பேன்னா 4 pi, ஏன் ஸ்பியர். ஸோ அதனால் 4 pi யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆங்கிளோட 4 pi போட்டோம்னா phi is equal to q divided by 4 pi epsilon naught into 4 pi. 4 pi போட்டோன்னா இங்கே இருக்கிற 4 pi இங்கே இருக்கிற 4 pi கேன்சல் ஆகிடும், கரெக்டாக. அப்போ மீதி என்ன இருக்கும், q divided by epsilon naught, q divided by epsilon naught, அதான் q divided by epsilon naught இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ வெரிஃபைங் த பாயிண்ட் சார்ஜ் இஸ் இன்சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதுதான் phi is equal to q divided by epsilon naught. அந்த q தான் நம்ம சார்ஜ் என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. சார்ஜ் என்க்ளோஸ்டு அப்படின்னு நம்ம சொன்னோம், கரெக்டாக. ஸோ ஒரு இதில் ரிலேட்டாக ப்ராப்ளம் இதுதான் நமக்கான ஃபார்முலா, ஓகேங்களா. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ நமக்கு இதுலேருந்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். தென் அதுக்கடுத்து இதை டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு வரலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த point of 0.2 meter away from the point charges. ஸோ 0.2
0.25 இது என்ன டிஸ்டன்ஸா ஆரா கரெக்டாக 0.2 மீட்டர் அவே ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் கியூவோட சார்ஜோட வேல்யூ வேணும்னா 1 மைக்ரோ கூலும் ஓகேங்களா 1 மைக்ரோ கூலும் நமக்கு என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q/r² நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ சார்ஜோட வேல்யூ 1 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம் சார்ஜோட வேல்யூ 9 × 10⁻9 தெரியும் ஸோ மைக்ரோ கூலும் சொன்னோம்னா 10⁻⁻6 ஓகேங்களா டிவைடட் பை 4πε0r² இருக்குது ஓகேங்களா 4πε0r². ஸோ இதோட வேல்யூ தான் 9.9 நமக்கு தெரியும் கரெக்டாக இதோட வேல்யூ தான் 9.9 ஓகேங்களா 1 மைக்ரோ கூலும் இது ஸோ 10⁻⁻6 மைக்ரோ கூலுமுக்கு 1/4πε0 வேல்யூ தான் 9 × 10⁻9 ஓகேங்களா டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.0 மீட்டர் ஸோ 0.2 மீட்டர் ஸோ அதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 0.04 கிடைக்கும் ஸோ இதை மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 9 × 10⁻9 6 போச்சுன்னா 3 இருக்கும் ஸோ 10⁻3 ஸோ இதை நான் கேன்சல் அவுட் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2.25 × 10⁻5 நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக நியூட்டன் பர் த கூலும் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா and the force per unit charge for a point charge it decrease as a square of the distance ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கணும் நம்ம யூனிட் ஏரியான்னு சொல்லிட்டா யூனிட் ஏரியா கிடையாது F/Q தானே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சிங்கிள் சார்ஜுக்கு பார்த்தோம் கரெக்டாக சிங்கிள் சர்ஃபேஸ்க்கு ஒரு பார்த்தோம் ஸோ மல்டிபிள் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஒரே இதில் ஒரு சார்ஜ் ப்ளஸ் Q சார்ஜ் இருக்குது பட் டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் S1 S2 டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் ஏரியா வச்சுருக்கோம் ஸோ in Gaussian surface enclosed in several point of a charge of Q1 Q2 so on Q1 the principle of superposition the net electric flux through the surface is the sum of the flux due to the individual charges அப்படின்னா sum of the flux தான் ஸோ எல்லா ஃப்ளக்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சம் பண்ண போகிறோம் ஸோ அப்போ சம்மேஷன் அப்படின்னு நமக்கு வந்துடுமா சம் பண்ணனாலே நமக்கு ஒரு சம்மேஷன் அப்படின்னு ஒன்று வந்துடும் ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்கும் charge include closed integral of EDS is equal to 1/4π Q by summation of Qi divided by charge enclosed by epsilon naught ஓகேங்களா Q enclosed by epsilon naught ஓகேங்களா இது நமக்கு தெரியணும் where Q enclosed is represent the total charge inside the surface it is represent as a total charge inside the surface இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃபார்முலா நமக்கு கேட்பாங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது என்ன அப்படின்னா இது வந்து டோட்டல் ஓகேங்களா சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ளக்ஸ் ஓகேங்களா டோட்டல் நெட் ஃப்ளக்ஸ் டு த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இண்டிவிஜுவல் சார்ஜஸ்க்கான எல்லா சார்ஜஸ்க்கான ஃப்ளக்ஸையும் நம்ம என்ன பண்ண வரோம் சம் பண்ணுறோம் சம் பண்ணால் நமக்கு என்ன வரும் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் EDS is equal to 1/ε0 summation of Qi equal to charge enclosed by epsilon naught இது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஒரு பாயிண்ட் இருக்குது டிஎஸ்ன்ற ஆங்கிள் இருக்குது இதானே நம்ம டயக்ராமு ஸோ ஒரு சார்ஜ் இருக்குது ப்ளஸ் சார்ஜ் இருக்குது ஸோ டிஎஸ் அப்படிங்கிற சாலிட் ஆங்கிளும் இருக்குது இங்கே ஒரு சர்ஃபேஸ்க்கு இந்த சர்ஃபேஸ்க்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருந்துச்சுன்னா நம்ம சம் பண்ணோம்னா நமக்கு இதுதான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதோட டெரிவேட்டிவ்லாம் தேவையில்லை ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் a point charge outside a closed surface இது இன்சைட் a closed surface பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அவுட் சைட் பார்க்கும்போது என்ன வரும்னா consider a point charge Q placed at the outside the closed surface let small solid angle d phi from the charge intersect the surface of two area of element ds1 ds2 the flux through the ds so inside outside okay பார்க்க போறோம் d phi by d1 is equal to minus q divided by 4πε0 d phi s1 க்கு d2 க்கு வந்து பார்த்தோம்னா இது இன்வெர்ட்டட் ஓகேங்களா உள்ளே போகிறது இதெல்லாம் அந்த டயக்ராம்லேயும் பார்த்தோம் ஸோ இந்த டயக்ராமில் எப்படி இருக்குது பார்த்தா
ஸோ இது வந்து என்டர் ஆகுது, இது என்ன பண்ணுது, வெளியே போகுது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ d pi by dt is equal to plus q divided by 4 pi epsilon naught d phi. The two contributions cancel each other. Therefore, the net flux through the closed surface due to a charge outside is 0. இது கேட்பாங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது கேட்டிருக்காங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸாக இருந்தாலும் இன்சைட் த சர்ஃபேஸ் அவுட் சைட் த சர்ஃபேஸ் பார்க்கும்போது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகி இங்கே நெட் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் பார்க்கலாம். காஸ் லா இன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா ஃபார் கண்டினியூ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ரோ. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு சொல்லுவோம், ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ rho, the charge enclosed by the Gaussian surface, charge enclosed is equal to integration of rho dv. Integration of rho dv அப்படின்னு எழுதுவோம். ஸோ integration of rho dv அப்படின்னு எழுதும்போது charge enclosed, integration of Gauss law is become closed integral of EDS is equal to 1 by 4 pi epsilon naught rho dv. ஓகேட்டா, இதானே நமக்கு வரும் rho dv. Applying the divergence theorem which relates the surface integral of the vector field to the volume integral, it is divergence. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், closed integral of EDS is equal to E del dot EdV. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம வெக்டாரில் தியரம் க்ளோஸ்டு வால்யூம் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்மளோட ஃபவுண்டேஷன்ஸில் இருக்குது. ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் EDS இஸ் ஈக்குவல் டு del dot EdV. ஓகேங்களா, அப்போ ரெண்டு நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், EDS இதையும் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், கம்பேரன்ஸ் டு எக்ஸ்பிரஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோன்னா integration of del dot EdV is equal to 1 by epsilon naught integration of rho dV. அப்போ என்ன சொன்னால் del dot E is equal to rho by epsilon naught. del dot is equal to rho by epsilon naught இருக்கும். கரெக்டாக, இது கேன்சல் ஆகிடும், dv கேன்சல் ஆகிடும், இன்டெகிரேஷனு. ஸோ dv is equal to rho divided by epsilon naught அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம், வால்யூம். சின்ஸ் த ஹோல்ட் ஃபார் எனி ஆர்பிட்டரி வால்யூம் இன்டெகிரல் மஸ்ட் பி ஈக்குவல் டு, என்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், del dot E is equal to rho by epsilon naught. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சார்ஜ் enclosed by epsilon naught. ஸோ அதே மாதிரி rho divided by epsilon naught. இது என்ன டிஃப்ரென்ஷியல். This is the differential form of Gauss law which is particularly useful for analyze the electric field in a region of continuous charge distributions. ஓகேங்களா, Gauss law is a both integral and differential form from the fundamental basis of the calculating the electric flux is a system is a high symmetry such as a spherical, cylindrical and plane charge. இதெல்லாம் நம்ம அப்ளிகேஷன்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த எல்லாமே நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸில் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல் அண்ட் பிளேன் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இட் ஆல்சோ serve as concentrate of in a deriving another electrostatic quantity like electric potential and capacitance. இதெல்லாம் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ். ஸோ ஓகேங்களா, ஸ்பெரிக்கல்ஸ் நம்ம காஸ்லோட அப்ளிகேஷன்ஸில் ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பிளைன் சார்ஜ்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்மளோட அடுத்த டாப்பிக்காக இருக்கிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸும் பார்ப்போம். அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த காஸ் லா தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காஸ் லாவை படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து போகலாமா, காஸ் லாவோட ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் போட்டோமா, இல்லை போடல, இது வரைக்கும் முடித்தோமா. இங்கேருந்து a long line charge as a, இது இன்னும் உங்களுக்கு சொல்லலை இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ் போகலாம், இந்த ப்ராப்ளம் அப்புறம். ஓகேங்களா, என்ன பார்க்கலாம்,
A Gauss law relates the total electric flux through the closed surface. So Gauss law என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் தென் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தா the electric field at a point கிடையாது, net charge enclosed by the surface area. இதுதான் நமக்கானது. net charge, the net charge enclosed by the surface area. அதான் நான் சொல்லுவோம் flux is equal to closed integral of EDS. ஸோ அது என்ன இருக்கும், Q charge enclosed by epsilon naught, charge enclosed by epsilon naught இருந்துச்சு. ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, காஸ் லா சர்ஃபேஸ் இஸ் என்னவா இருக்கும், சர்ஃபேஸ் இஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதெட்டிக்கல் டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். என்னவா நமக்கு முதல்ல என்னவா இருக்கும், இதுனா க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும். ஃபிசிக்கல் சர்ஃபேஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இட் ஹாசன் டு பி க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா. அனிவேஸ் ஸ்பியர் ஆல்வேஸ் சிலிண்ட்ரிக்கல் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது தான். பட் இது எல்லாமே எல்லா டைமும் அப்படி இருக்கணும்னு இல்லை, பட் எல்லா டைமும் என்னவா இருக்கணும், இட்ஸ் ஆனால் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். ஸோ யூஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் சிமெட்ரி மேபி எனி ஷேப் ஸ்பியர் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் பிளேன் என்ன வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் due to a charge outside the closed surface is 0. இதை நம்ம முன்னாடி பார்த்தோம் கரெக்டாக, இஸ் 0. அவுட் சைட் த சர்ஃபேஸ் என்னவா இருக்கும், 0. ஓகேவா. நெக்ஸ்ட் Gaussian. Gauss law is useful for calculating electric flux, sorry electric field in a எதுக்கு, in a symmetric charge distribution. இதுதான் நம்ம பார்த்தோம் கரெக்டாக, in a symmetric charge distribution. நம்ம கொடுக்குறதே போதும். ஓகேங்களா. நீங்கள் அதுக்கு தேவையில்லாமல் வேறு நீங்கள் புதுசாக எதுவும் படிக்க தேவையில்லை. நான் என்ன கொடுக்குறோமோ அதை மட்டுமே படித்தா போதும். ஸோ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எவ்ரி லைன்ஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரி பாயிண்ட் சொல்கிற பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், சொல்கிற கான்செப்ட் அந்த அளவுக்கு படித்தா மட்டுமே போதும். ஓகேங்களா. ரொம்ப டீப்பாக டெப்த்தாலாம் போக வேண்டாம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் நமக்கு என்ன தெரியும், del dot E is equal to rho by epsilon naught. இதுதான் del dot E is equal to rho by epsilon naught. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ கியூப். இது நம்ம இன்னும் சொல்லலை, உங்களுக்கு கியூபுக்கெலாம் இன்னும் வரவே இல்லை. ஸோ அடுத்து இது வீடியோவில் அந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ காஸ்லாவோட டெரிவேஷன்ஸ் பார்த்தோம். ஓகே. காஸ்லானா என்னன்னு பார்த்தோம், க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எப்படி இருக்கும் பார்த்தோம், காஸியன் ஸ்பியர்னா என்னென்னு பார்த்தோம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு அடுத்து அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.